எங்க பண்ணாங்க? என்ன பண்ணாங்க ஃபர்ஸ்ட்? என்ன பண்ணாங்கங்கறத நோட்டீஸ் பண்ணாங்களா ஃபர்ஸ்ட்? அதையே பண்ணல அவங்களா ஆட்சிக்கு வந்து என்ன பண்ண போறாங்க? நீங்க அப்லோட் பண்ணுங்க சார், நமக்கான கூட்டம் நம்மள பாப்பா. தளபதி தாங்க, புது மாற்றம் வேணும்ல, ஸோ அதனால தளபதி தான். என்ன பண்ணுறாங்க சொன்னீங்க, அவங்களும் தெரிஞ்சுப்போம் என்ன பண்ணுறாங்கன்ட்டு. ரீசெண்டாக மழை வந்துச்சு, ஏதோ 40,000 கோடி ஏதோ செலவு பண்ணினாங்க. என்ன பண்ணாங்க? அங்கே தண்ணி நின்று தான் மிச்சம். என்ன பண்ணாங்க அவங்க சொல்லுங்க? ஒன்றுமே பண்ணல. அதெல்லாம் என்ன ஆச்சுன்னே தெரில. சும்மா வராங்க, தண்ணி இல்லாத இடத்துல சும்மா பார்க்குறாங்க, பார்த்துட்டு அவ்வளோதான் காரில் ஏறி போயிடுறாங்க. யார் கஷ்டப்படுறாங்க? உள்ளவங்க தான் கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. எங்க பண்ணாங்க? என்ன பண்ணாங்க ஃபர்ஸ்ட்? என்ன பண்ணாங்கங்கறத நோட்டீஸ் பண்ணாங்களா ஃபர்ஸ்ட்? அதையே பண்ணல அவங்களா ஆட்சிக்கு வந்து என்ன பண்ண போறாங்க? அதெல்லாம் சும்மா அங்க பேருக்குங்க. ஏன்னா நீங்க வரும்போது எலெக்ஷன் வந்து இந்த தடவை விஜய் சார் உள்ள வந்திருக்காங்க, அதனால கொஞ்சம் டஃபா தான் இருக்கும். புரியல. ஆமாம் இருக்காங்க, இருந்தாலும் வந்து நம்மளோட சப்போர்ட்லாம் விஜய் சாருக்கு தான் இருக்கும், நம்மளோட இளைஞரணி சப்போர்ட்லாம். அதனால வந்து அவங்க தான் இது டஃப்பாக தான் இருக்கும் இந்த வாட்டி. புதுசாக வரவு வருது, அதனால அவங்களுக்கு தான் கொடுப்பாங்க. நல்லா பண்ணுவாங்கன்னு நினைக்கிறோம். ஆட்சி இது வரைக்கும் நிறையா ஏமாந்துட்டோம், மேபி இப்போ நல்லா பண்ணுவாங்கன்னு நினைக்கிறோம். என்ன பிரதர், இது வரைக்கும் 3 இருந்தது, இப்போ 4 ஆக போகுது. 4ல் 3 இருந்தது, எப்படி போவாங்கன்னு தெரியல. யாரை சொல்கிறேன்னு தெரியும் உங்களுக்கு. வரவங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கலாம். 50-60 வருஷமாக ஆண்டுட்டாங்க. ஸோ அவங்க பண்ணிட்டாங்க, நல்லா பண்ணலன்னு சொல்ல முடியாது, பண்ணியிருக்காங்க அவங்களால முடிஞ்சதையும். வரவங்களுக்கும் வாய்ப்பு கொடுக்கலாம். யங்ஸ்டர்ஸ்லாம் இருக்காங்க, தளபதி வந்திருக்காரு, அவரை தான் சொல்கிறேன் நான் டைரெக்டாக. அவர் வின் பண்ணணும், மக்கள் சப்போர்ட் பண்ணுவாங்க, நானும் எதிர்பார்க்குறேன். யங்ஸ்டர் வந்திருக்காரு, இருந்தாலும் திராவிட கட்சியில் தானே இத்தனை வருஷமாக ஆண்டுட்டு இருக்காங்க. இன்னும் இம்ப்ரூவ் ஆகணும். ரொம்ப மதையிலையும் சரி எல்லா விஷயத்துலேயும் பாதிப்பு இருக்க தான் செய்யுது. சில இடம் நல்லா தான் இருக்குது, அடிபடுற மக்கள் அடிபட்டு தான் இருக்காங்க. அதனால் அதுக்கான முயற்சியெல்லாம் பண்ணணும். ஸோ இவங்க பண்ணிட்டு தான் இருக்காங்க, அந்தளவு போதுமானதாக தெரியல, இருந்தாலும் கஷ்டப்பட்டு தான் இருக்காங்க. எப்படி இருந்தாலும் ஒரு யங்ஸ்டர்ஸுக்கு வாய்ப்பு கொடுப்போமே, புது ஆள் மாற்றத்தை கொடுக்கலாம். சீமான் சார் வருவார்னு தான் நினச்சோம், அவர் மேபி டிவிக்கே கூட போயிருக்கலாம் என்னோட கருத்து. ஆனால் அவர் தனியாக தான் இருப்பேன்னு சொல்கிறாரு. ஆனால் இந்த எலெக்ஷனில் அவர் எந்த மொழிக்கு போவார்னு தெரியல. இவங்க கண்டிப்பாக 3rd பிளேஸ்னால் கண்டிப்பாக அடிச்சிருவாங்க. வின் பண்ணாங்கன்னா ரொம்ப சந்தோஷம். எலெக்ஷன் வந்தாருன்னா நல்லா செய்வார், ஒரு மாற்றம் கிடைக்கும், யங்ஸ்டர்ஸ்க்கு நல்லா செய்வார். ஸோ ஏன்னா அவர் எலெக்ஷன் வரதுக்கு முன்னாடியே வந்து நிறைய பண்ணியிருக்காரு. ஸோ வந்தார்னா இன்னும் அதான் சர்க்காரில் சொன்ன மாதிரி தான், முதலமைச்சர் ஆனார்னா நடிக்க மாட்டார், எல்லாம் செய்வார் சூப்பராக. அதனால் கஷ்டமாக தான் இருக்குது. நான்லாம் அழுதுருவேன். ஆனால் நாங்களாம் வந்து ஃபஸ்ட் ஷோ பார்க்குறோங்க, பயங்கரமான விஜய் ஃபேன் நாங்களாம். ஸோ கஷ்டமாக தான் இருக்கும், அழுதுருவேன். நானே வேணாம் வருவேன். அவர் வந்து நாங்கள் டெய்லி பார்ப்போம். இனிமேட்டு எப்பயாச்சும் வருஷத்துக்கு ஒரு நாள் பார்ப்போம். இனிமேல் அவரை டெய்லி எங்கள் கூட சேர்ந்து எங்களில் ஒருத்தராக பணியாற்ற போகிறாரு. ஆனால் எங்கள் அண்ணன் போகிறது கஷ்டமாக தான் இருக்குது, ஸ்க்ரீனில் பார்க்க முடியாது. நெகட்டிவாக ஒருத்தர் பேசுகிறாங்கன்னா அவர் கரெக்டாக போகிறாருன்னு அர்த்தம். அவர் கரெக்டாக போனால் தான் வந்து விமர்சனங்கள் நிறைய வரும். அவர் பண்ணுவார், அவர் சொல்ல மாட்டார், செய்வார். தளபதி ஃபேனில். தேங்க்ஸ். நல்லா இருக்கும். விஜய் மக்களுக்காக செய்ய வராரு, அதனால் அவர் வந்தால் மாற்றம் நிறைய இருக்கும். அவரை எதிர்பார்க்குறோம் எல்லாமே. ஆனால் அவர் வரக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க, ஆனால் அவர் கண்டிப்பாக வரணும். விஜய்க்கு தான் ஏன்னா அவர் எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். எங்களுக்காக வராரு இல்லையா, மக்களுக்காக செய்ய வராரு. அவர் எப்படி வரான்னு சொல்லுவோம். இப்போ நம்ம போய் செய்வோம், அவருக்கு ஹெல்ப் பண்ண மாட்டோம். ஒரு 10 ரூபா கூட யோசிப்போம். அவர் அவ்வளோ உச்சத்தில் இருக்கிற அவர் இறங்கி நம்மளுக்காக வராரும்போது அவரை ஒன்றும் பண்ண முடியும், வர வைக்கணும் வாங்க அப்படின்னு. ஏன்னா சில பேர் அவரை வெறுக்கிறாங்க, வேணான்றாங்க. மாற்றம் ஒன்று வேணும் இல்லையா, மாற்றம் கண்டிப்பாக வேணும். ஒருத்தரே பார்த்து போர் அடிக்குது, புதுசாக இருந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதெல்லாம் நாங்கள் சொல்ல வரவர் நல்லா பண்ணணும், இருக்கிறவங்கள பற்றி பேசக்கூடாது, ஏன்னா குறை சொல்லக்கூடாது அவங்கள. அப்படிலாம் சொல்லலை. விஜய் வந்தார்னா மாற்றம் எங்களுக்கு வேணும். ஏன்னா என் குழந்தைங்களும் இன்னும் நல்லா படிப்புக்கோ எல்லாத்துக்கும் உதவியாக இருக்கணும். அதனால் விஜய் அவர் ரொம்ப பிடிக்கும் எங்களுக்கு. அவர் எங்களோட ரொம்ப இப்போ விஜய்க்கு தான் போயின்னு இருக்குது. கண்டிப்பாக அவர் முதலமைச்சர் ஆகிடணும், கண்டிப்பாக சிஎம் ஆகிடணும். அவர் எங்களோட ஃபேமிலி ஓட்டெலாம் நிறைய இருக்குது, எல்லாரையும் விஜய்க்கு போடுங்க அப்படின்னு சொல்கிறோம். அதனால் எங்கள் ஓட்டு எல்லாம் விஜய்க்கு தான். விஜய் வந்து மை ஹார்ட் அவர் ரொம்ப பிடிக்கும், ரொம்ப ரொம்ப பிடிக்கும்.
அவர் கடவுள்கிட்ட பிளெஸிங் அடுத்த சிஎம் அவர் தான் வரணும் அடுத்த வருஷம் எலெக்ஷன் ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ உங்களோட சப்போர்ட் யாருக்கு? எங்களை பொறுத்த வரைக்கும் வந்து டிவி கேட்க தான். ஏன்னா நாங்கள் படிக்கிறதுலேருந்து ஸ்கூல் இப்போ காலேஜ் முடிக்கிற வரைக்கும் நாங்கள் 2 கட்சியும் பார்த்துட்டோம். இந்த 2 கட்சிலையும் நிறையவும் இருக்குது குறைவும் இருக்குது. ஸோ ஒரு புதிய மாற்றம் வரணும்னு சொல்லிட்டு தான் நாங்கள் யங்ஸ்டர்ஸ் எல்லாருக்குமே வந்து நாங்கள் டிவியை கேட்க தான் நாங்கள் போடுவோம். ஏன்னா இந்த 2 கட்சியிலும் வந்து யாருமே வந்து குறைகளும் சொல்ல முடியாது, நிறையவும் சொல்கிறேன். 2 கட்சியும் நாங்கள் சின்ன வயசுலேருந்து பார்த்து இந்த 2 கட்சி ஆட்சி வருது, எங்களுக்கு ஒரு புதிய மாற்றம் வரணும்னு சொல்லிட்டு நாங்கள் டிவி கேட்க தான் சொல்லுவோம் ப்ரோ. இப்போ யங்ஸ்டராக இவர் வராரு, உதயநிதியும் வராரு, அவருக்கு ஏன் உங்களோட சப்போர்ட் பண்ணுவாங்க ப்ரோ? உதயநிதி வராரு, அவரோட தொகுதியில் வந்து அவர் நல்லா பண்ணுறாரு. அவரோட தொகுதி மக்கள் வந்து அவருக்கு தொகுதியில் வந்து வின் பண்ண வைக்கிறாங்க. அதே மாதிரி தான் ப்ரோ, யார் ஒருத்தர் வந்து நல்லா பண்ணுவாங்க தெரியுதோ இவங்கள அதனால் மக்கள் வந்து அவருக்கும் சப்போர்ட் பண்ணுறாங்க. அவர் சப்போர்ட் பண்ணலாமலாம் இல்லை, அவரோட தொகுதியில் அவர் வந்து பக்காவாக இருக்கிறாரு, மாசாக இருக்கிறாரு. அதே போல் விஜய் வந்தால் இனிமேல் நிறைய பேர் நிறைய ஹெல்ப் பண்ணுவார், நிறைய இது செய்வார். இப்போ இருக்கிற சேர்ந்து தானே இருக்கிறாங்க, ஆனால் அவர் பெட்டராக செய்வார் நாங்கள் நினைக்கிறோம் ப்ரோ. அதனால் ஓகே. பார்த்தீங்கன்னா ஊழல் அழிச்சலாம் சொல்லியிருக்காரு விஜய் சொல்லியிருக்காரு. ஆமாம். பட் இப்போ ரீசெண்டாக 2 பேர் ஜாயின் பண்ணியிருக்காங்க, செங்கோட்டையன்னு சொல்லிட்டு நாஞ்சி சம்பந்தி. அவங்க பெரிய ஊழல் செஞ்ச 2 பேர் ப்ரோ. எப்போவுமே வந்து எப்படி சொல்கிறது, கடலில் காசு போட்டுட்டு அந்த காசு எடுக்க சொன்னால் எப்படி எடுக்க முடியுமா? அந்த மாதிரி தான் ப்ரோ. ஊழல் இல்லாத தமிழகத்தில் நம்ம பார்க்கவே முடியாது ப்ரோ. எப்போவுமே யார் எதில் வந்து ஊழல் இருக்கும் தான். தளபதி கிட்ட எதிர்பார்க்கலாம்ல அந்த ஊழல் ஆச்சு ப்ரோ. அவர் வந்து எப்படி சொன்னால், அவர் நிறைய இப்போ அவரோட மூவி பார்த்தீங்களா, அவர் ஊழலே இல்லாமல் நடத்துவார். ஆனால் அதுக்கு நான் டைம் எடுக்கும், யாராக இருந்தாலும் இது பண்ண மாட்டாங்க ப்ரோ. அதுக்கு டைம் எடுக்கும், அந்த டைமுக்காக நாங்கள் வெயிட் பண்ணுறோம் ப்ரோ. பேர் ஊழல் இல்லாமல் நேர்மையாக இருக்காங்க, அவங்கள சேர்த்துக்கலாம், இவரையும் சேர்த்துக்கணும். அது வந்து அந்த பொலிட்டிஷியன் நாலேஜ் எனக்கு இல்லை. ஸோ அது சம் ரீசனாக இருக்கலாம். ஏன்னா மாண்புமிகு புரட்சித் தலைவி அம்மா இந்த பீரியட்லேருந்து செங்கோட்டையன் வந்து ஒரு கல்வித்துறை அமைச்சராக இருந்திருக்காரு. அவரால் வந்து நிறைய மாணவர்கள் வந்து நிறைய விஷயத்தில் வந்து நிறைய ஹெல்ப் பண்ணிடுறாரு. அதாவது சைக்கிள், அந்த லேப்டாப்பு, அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து அவர் வந்து ஒரு கல்வித்துறை அமைச்சராக